வந்து சூர்யா குட்டின்னு தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது, இவங்க என்ன திருநங்கையா? இவங்க திருநங்கைய வந்து ஆடிட்டு இருக்காங்க ஸ்டேஜ்லங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் Instagramல வந்து எல்லாருமே என்ன பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு சூர்யா குட்டி டான்ஸ் நெறைய பேத்துக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, ஊர்க்காரங்களே இப்ப வந்து என்னை கேட்குறாங்க. சூர்யா குட்டிய கூட்டிட்டு வாங்க அப்படிங்கும்போது. அந்த இடத்துல நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஓகே. நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா மாறுறதுக்கு நெறைய ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும். நெறைய ஸ்ட்ரகிள் பட்டிருப்பீங்கல்ல. அதுல என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துச்சு? ஃபேமிலி சைடு நீங்க மாறப்போ இந்த மாரி விஷயங்கள், மாற்றங்கள் நடக்கும்போது ஃபேமிலி சைடு என்னென்ன மாரி எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு தெரிவிச்சாங்க? ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அப்பா இல்ல. அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அப்பா கூட பிறந்தவங்க வந்து பெரியப்பா, சித்தப்பா. அவங்க 2 பேத்துக்குமே வந்து பொண்ணுங்க தான். பொண்ணு தான் பொறந்திருக்காங்க. எங்க அப்பாவுக்கு வந்து 2 பசங்க, 1 பொண்ணு. அப்போ வந்து எங்க ஃபேமிலியில எல்லாருமே பொண்ணுங்க தான். அண்ணா இருக்கா, நான் இருக்கேன். நான் இந்த மாரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எங்க ஃபேமிலியில ரொம்ப ப்ராப்ளம். இந்த மாரி "நீ இப்படி இருக்கக்கூடாது. நீ வந்துரு வீட்டுக்கு. இந்த மாரி இருக்கக்கூடாது" அப்படின்னு. ஏன்னா எங்க அக்காங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஆள் மட்டும் தான். அண்ணா பாட்டுக்கு அண்ணா ஒர்க் பார்த்துட்டு இருப்பான். மெயினா வந்து எங்க ஃபேமிலியில வந்து என்ன மட்டும் தான் வந்து ரொம்ப பாசம் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் கடைசி. எங்க வீட்ல நான் தான் கடைசி. அப்போ எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் உங்க அம்மாவ யார் பார்த்துக்குவா? நீ இப்படி போயிட்டேன்னா யார் பார்த்துக்குவான்னு சொல்லி ரொம்ப ஃபேமிலியில ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. ஆனா இப்ப நான் எங்க அம்மாவையும், எங்க ஃபேமிலியும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தான் பார்த்துக்கிறீங்க. இப்ப அம்மா, அப்பாலாம் என்ன சொல்றாங்க? ஆரம்ப கட்டத்துல உங்கள எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இன்னைக்கு நீங்க உங்களோட சொந்த காசுல நீங்க சொந்தமா உழைச்சு காசு சம்பாரிச்சு அம்மா, அப்பா பார்த்துக்கும்போது, இப்ப அம்மா, அப்பா என்ன சொல்றாங்க? ரொம்ப என்ன வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் வந்து கேஷ் குடுத்து தான் எங்க அம்மா பார்ப்போம் அந்த மாரி கிடையாது. எங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த மாரி சேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு தெரியும் எல்லாமே. நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி என்னோட நடவடிக்கை எல்லாமே பார்த்துட்டு, எங்க அம்மாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அத நெனச்சு. அப்போ நான் வந்து இந்த மாரி தாம்மா நான் போக போறேன். என்னால கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. நான் இப்படித்தான். என்ன வந்து சேர்த்துக்கோமான்னு சொல்லி என்னோட ஃப்யூச்சர்ல நடந்த கஷ்டத்தில எங்க அம்மாட்ட சொல்லி புரிய வச்சேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. எங்க அம்மாவ நான் நல்லா பார்த்துக்கிறேன். எங்க அம்மாவும் என்ன நல்ல ஒரு பொண்ணா பார்த்துக்கிறாங்க வீட்ல.